ஹலோ. ஹலோ அம்மா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஆர்யா. நீ எப்படி இருக்க? ஆல் குட்மா. வீட்டில் எல்லோரும் ஓகேவா? அப்பா நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குப்பா. ஓகே ஓகேம்மா. ஐம் டு ஆல் ஃபைன். எல்லாம் ஓகே எனக்கு. என்ன முன்ன நடந்ததை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதையே ஏம்மா நினச்சிருக்கீங்க? நடந்து போச்சு. இப்போ எல்லோரும் ஹாப்பியாக தானே இருக்கோம். என்னமோ போப்பா, மனசே சரியில்லை. சரி, வேலையெல்லாம் எப்படிப்பா போயிட்டுருக்கு? கிளம்பிட்டியா? ஜஸ்ட் இப்போ தாம்மா கிளம்புனேன். உங்கள் ஃபோன் கால் பார்த்துட்டு சரி பேசலான்ட்டு உட்காந்துருக்கேன். சரிடா, சாப்பிட்டியா? ஆமாம் சாப்பிட்டாச்சு. நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்பா. பார்த்து போயிட்டு வா. ஓகேம்மா. உடம்பு பத்திரமா பார்த்துங்க. சரிம்மா. ஓகேம்மா, பாய். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பிரச்சனையே ரொம்ப பெருசு சார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்துடலாம் சார். மறதி தான் என் பிரச்சனை. மறதியா? எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு? எப்பப்பெல்லாம் மறக்கிறனோ அப்பப்பெல்லாம் இருக்குது. இல்லைப்பா, மறக்கிறீங்களா? அது என்னென்ன ஸ்டேஜஸில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கேட்குறேன் சார். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, இதுக்கு முன்னாடி நான் என்ன பேசுனேன்னே தெரியாது. நீங்கள் இப்போ 3rd ஸ்டேஜ்லேயோ இல்லை 4th ஸ்டேஜ்லேயோ இருக்கீங்க. உங்களுக்கான மெடிசன் என்னென்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இதை டெய்லி ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஹலோ ரம்யா, என்னடி பண்ணுற? ஹலோ, சொல்லுடா தேவா. சும்மா தான்டா இருக்கேன். ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்படுது. நீ அனுப்பிவிடு. நான் இன்னும் உனக்கு 2 டேஸில் திருப்பி அனுப்பி விடுறேன். என்னடா திடீர்னு ஏர்ன் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுற? வேஸ்ட் தான்டா பண்ணுற நீ. இவ்வளோ செலவு வச்சுட்டு நான் என்ன கோடிலியா சம்பாதிக்கிறேன்? டெலிவரி பாய் தானே. அப்போது நீ சுச்சுவேஷன் புரிஞ்சுன்னு நடந்துக்கணும். கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறத சேவ் பண்ணோம். இப்படி செலவு பண்ணிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? வேணா விட்ரி. அம்மா கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியா பேசுகிறேன்? நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன். சரி இரு. கோவம் மட்டும் வந்துருதானா உனக்கு? அனுப்பி விடுறேன். உங்ககிட்ட போய் கேட்க வந்தேன் பார். நான் சொல்லினே தானே இருக்கேன், வேறு வேலை பாருடான்னு. உன் வேலை பார்த்தாதுன்னு நானும் வேலைக்கு போயின்னு இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி அனுப்பிடி. எனக்கு நிறைய வேலை இருக்குது, டெலிவரி வேலை இருக்குது, ஆர்டர் நிறைய இருக்குது, நான் போய் கொடுக்கணும். அனுப்பி தொலைகிறேன். என்னமோ பண்ணு. சொல்கிறதையும் நீ கேட்கறதில்ல. இதே மாதிரி பண்ணின்னு இருக்க நீ. அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி. நீ அனுப்பி விட்டுரு. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீ எங்கேருந்து வந்த? எனக்கு எதுவுமே தெரியாது. எப்போ டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ண? எதுக்காக இந்த வேலை செய்கிற? எதுவுமே எனக்கு தெரியாதுடா. சும்மா சொன்னதையே சொல்லின்னு இருக்க. ஃபோனை வச்சுடு. ஏன் இரிட்டேட் பண்ணின்னு இருக்க? இப்படி இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சாவலாம். என்னவோ பண்ணு, வைக்கிறேன். சே. வா, திரும்பியும் வரானே. என்ன மச்சான், எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான்ப்பா கொடுத்த காசு திருப்பி கொடுக்கலாம் வந்தியா என்ன? இல்லை மச்சான், இனிமேல் தான் கொஞ்சம் பேசணும். பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. ஐயோ, திரும்ப பாடின பாட்டே பாடுறானே. இரு வரேன். என்ன பழைய கதை தான் திருப்பி சொல்ல போறியா, இல்லை ஏதாவது கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கா காசை? இல்லை மச்சான், வெளியில் வாங்கினவங்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். வெளியில் வாங்கினவனுக்கே திருப்பி கொடுக்கணுன்ற அறிவு கூடவே தானே எனக்கு கொடுக்கணுன்னு ஏதாவது அறிவு இருக்கா? இல்லை மச்சான், பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் கொடுக்க முடியல, வேற ஒன்றும் இல்லை. இதை தானடா நீ முதல் தடவை கேட்டப்பயே சொன்ன. இல்லை மச்சான், அப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. மற்றபடி இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா. இதோடு நீ என்கிட்ட வர்றது 6வது தடவைன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தடவையும் நீ இந்த வார்த்தையை தான் சொல்லிகிட்டே இருக்க. ஆனால் நான் கொடுத்த பைசா வந்த மாதிரி இல்லை.
இல்லை மச்சான், இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்காதுடா. நீ குடித்துனா இந்த வாட்டி பண்ணிடலாம்டா. இந்த வாட்டி பண்ணால் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா போகும்டா. எனக்கு உன் மேலே இந்த நம்பிக்கை மொத்தமாக போச்சு. என்கிட்ட காசை திருப்பி கொடுக்குற வழியே பாரு. என் மூஞ்சிலே முழிக்காத. நீ என்கிட்ட காசை கொடுத்தா கூட நான் திரும்பி ஹெல்ப் பண்ணுற மனநிலையில் இல்லை. உன்னால் முடியும்னா கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. என் முன்னாடி நீ இப்படி வந்து நிற்கவே நிற்காத. மச்சான், நீ ஏன் இப்படி பேசினா இப்படிடா? நீ தான்டா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தனுக்கு ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுறோன்னா அவனுக்கு என்ன நம்பிக்கை கொடுக்கணும்? சரி, இவன் நமக்கு திருப்பி கொடுத்துருவான்ற நம்பிக்கை இருக்கணும். எனக்கு இன்னும் வரைக்கும் ஒரு துளி நம்பிக்கை கூட வரல. நீ கேட்கும்போதெல்லாம் எடுத்து கொடுத்தேனே, அட்லீஸ்ட் அந்த ஒரு மனசுக்காச்சும் திருப்பி கொடுன்னு தோணுதாடா? அட்லீஸ்ட் ஒரு பேமெண்ட்டாவது பண்ணியிருக்கேடா நீ இது வரைக்கும்? மச்சான், நான் என்ன மாட்டேன்னாடா சொன்னேன்? பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, அதனால தான்டா தர முடியல. ஏய் எப்பா, ஒன்று இடத்த காலி பண்ணு, இல்லை பணத்தை கையில் வை. மச்சான், திடீர்னு கேட்டால் எப்படிடா? நானே கஷ்டத்தில் இருக்கேன், கொஞ்சம் பாடுறா. உனக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்காடா? எனக்கெலாம் இல்லையாடா? எங்கள் அக்காவுக்கு நான் கல்யாணம் பண்ண வேணாவாடா? ஆ மச்சான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. நான் எதுக்குடா அட்ஜஸ்ட் பண்ணோம்? என் வேலைக்கான காசு தான்டா எனக்கு தேவை. உனக்கு நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது சொல்லு? நாளைக்கே எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா அந்த செலவுலாம் நீ தருவியா? உனக்கு காசு கொடுத்தா நீ தருவியா? தயவு செஞ்சு நீ இங்கே இருக்காத, எழுந்து போயிரு. பார்த்தாலே எனக்கு பத்திட்டு எரியுது. தயவு செஞ்சு எழுந்து போயிரு. ஒன்று பணத்தை கொடுக்குற வழியை பாரு, இல்லை இடத்த காலி பண்ணு. ஏதோ கிணத்துல போட்ட மாதிரி நினச்சிக்கிறேன் என் பணத்தை. என் மூஞ்சிலே முடிக்காத, என் பக்கம் கூட வராத. ஓகே, என் ஃப்ரெண்டுன்னு வெளியே எங்கேயும் சொல்லிடாத. மச்சான், இப்படி சொன்னால் எப்படிடா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. டேய் போடா டேய். சார், யாரு? டெலிவரி சார். டெலிவரியா? வாப்பா அங்கே வச்சிருப்பா. எவ்வளோ ஆச்சு? 150 சார். மழை ஜாஸ்தியாக இருக்காண்ணா? ஆமாம் சார், சரியான மழை. சரி உட்காரு, நான் பணத்தை எடுத்து வந்துடுறேன். இந்தாப்பா தம்பி. சார், ஒரே மழையாக இருக்குது, நின்றுட்டு போட்டுமா வெளியே? ஓ, மழை பெய்யுதா? சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போப்பா. சரிங்க சார். டீயா காஃபியா? காஃபி சார். ஓ, காஃபியா? உனக்குடா? எனக்கு ஒரு காஃபி மச்சி. இதெல்லாம் நல்லா கேளு. ஹலோ. டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க ரூம்ல? என்ன பண்ற? என்னடா பண்ணிருக்க? டேய் என்னடா? டேய் மச்சான், அது ஒன்றும் இல்லைடா. திருடுற அளவுக்கு போயிட்டியா? நான் போலீஸில் போட்டு சொல்கிறது கேளுடா. டேய், நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலடா. டேய், எங்கே ஃபோனை காணோம்? எங்கே ஃபோனு? மச்சான், கடைசியில் நீங்கள் என்ன கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டல நீ? மச்சான் டேய், நான் துரோகி. மச்சான் டேய், நான் சொல்கிறது கேளுடா. நான் எதுவும் வேணும்னே பண்ணலடா மச்சான். உன் பேர் என்னடா? தேவா. என்ன வேலை செய்கிற? டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன் சார். டாக்டர் வீட்டுக்கு எதுக்கு வந்த? சார், டெலிவரி கொடுக்க வந்திருந்தேன், அவ்வளோதான்.
டாக்டரை யார் கொலை பண்ணாங்க? பார்க்கல யாருன்னு பார்க்கல. பார்க்கல அதுக்கப்புறம் என்ன பண்ண? சார். அவங்க ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க, படபடன்னு ஓடி வந்தாங்க, சத்தம் கேட்டது, அவ்வளோதான். வீட்டில் அவனை தவிர வேறு யாருன்னா இருந்தாங்களா? சார் டாக்டரும் அவங்க ஃப்ரெண்டு 2 பேர் வேறு யாரும் இல்லை. 2 பேர். ஃப்ரெண்டு அடையாளம் காட்ட முடியுமா? பார்த்துருக்க, உன்னால் அடையாளம் காட்ட முடியும். காட்டுவேன் சார். ம், சரி. இவனா கொலை பண்ணது? ஆமாங்க சார், இவரே தான். இவனா? பேர் என்னன்னு தெரியுமா? இவர் பேர் தெரியாது சார். ஆனால் உன்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் இவன் தான் கொன்னான்னு. கண்டிப்பாக. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் உன்னை கூப்பிட்றேன் திருப்பி. உன் பேர் என்னடா? தருண் சார். எங்கே வேலை செய்கிற? ஓனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். டாக்டர் வீட்டுக்கு எதுக்கு வந்த? சார் அவன் என் ஃப்ரெண்டு சார், கொஞ்சம் பல வருஷமாக பழக்கம். ஸோ அன்றைக்கி பார்க்குறதுக்காக வந்திருந்தேன் சார். அவனை யார் கொலை பண்ணாங்க பார்த்தியா? இல்லை சார், எனக்கு தெரியாது சார் யாருன்ட்டு. நான் சும்மா ஜஸ்ட் அவங்ககிட்ட பேச தான் சார் வந்தேன். பேசிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் சார். கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவும் தெரியாது சார். ம். டேய், என்ன நடந்துச்சு? சார் அன்றைக்கி போயிருந்தேன். சரி. பணம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. யார் யார்? இப்போ ஒரு ஃப்ரெண்டும் அவரும். சரி. மழை வந்தது. ம். வெளியே போனார். சரி. நானும் வெளியே வந்துட்டேன். ம். உண்மையாக சொல்கிறியா? வேறு எதனா மறைக்கிறியா என்கிட்ட? பார்த்தேன் சார், ஒரு ஃப்ரெண்டு அடித்ததை பார்த்தேன். பார்த்த நீ அடிச்சுட்டு என்ன பண்ணான்? ஓடி போயிட்டாரு. கையில் எதனா எடுத்துன்னு போனானா? எதுவும் எடுத்துன்னு போல. பார்க்கல நீ. ஓடி போனார். ஓடி வந்துட்டேன். நானும் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்துட்டேன். சரி சரி, அங்கே என்ன நடந்துச்சு? சார் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பணம் பிரச்சனை இருந்துச்சு சார். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு வாங்கிட்டு போகலான்னு தான் சார் வந்தேன். வேறு எதுவும் நான் எதுவும் பண்ணல சார். ம். நீ அவனை எதுவும் கொலை பண்ணலையா? சார் இல்லை சார், நான் கொலையெல்லாம் எதுவும் பண்ணல சார். யார் கொண்டாங்க? எனக்கு தெரியல சார், பட் நான் எதுவும் பண்ணல சார். நான் எந்த கொலையும் பண்ணல சார். அன்றைக்கி நீ வீட்டில் இருக்கிறப்போ வேறு யாருன்னா வந்தாங்களா? சார் நான் வீட்டில் இருக்கும்போது அந்த டெலிவரி பாய் மட்டும் வந்திருந்தேன் சார், ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு. உனக்கும் ஃப்ரெண்டுக்கும் சண்டை போயிடுச்சு கேள்விப்பட்டேன், உண்மையா? இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். எதுவும் இல்லையாப்பா? வெளியே போயிட்டு திரும்ப ஏன் வந்த வீட்டுக்கு? சார் இல்லை சார். சார் நான் பணம் கேட்டப்போ அவன் எனக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டான் சார். ஸோ நான் பணத்தை திருடிட்டு போகலான்னு சொல்லியிருந்தேன் சார். என்னுடைய சூழ்நிலை என்ன கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு சார். ஸோ நான் பணத்தை அவனுக்கு தெரியாமல் திருடிட்டு போயிடலான்னு வந்தேன் சார். ஸோ திருட வந்த, அதை பார்த்துட்டான், அதனால் அவனை கொன்னுட்டேன், அதானே? சார் இல்லை சார், அப்படி இல்லை சார். மறைக்காமல் சொல்லு, உண்மையை சொல்லு. இதுலேருந்தே தெரியுது நீ தான் கொலை பண்ணேன்னு. சார் நான் வீட்டுக்குள்ளே நான் பணம் எடுக்கலாம் தான் சார் வந்தேன். அவனை அடிக்க போகிறது கூட நான் யோசித்தேன் சார். ஆனால் அவன் அதுக்குள்ளே உஷாராகி என்னை பார்த்துட்டான் சார். என்னை உள்ளே வரும்போது அவன் பார்த்துட்டான். அதனால் வேறு வழி இல்லாமல் கொன்னுட்டியா? சார் இல்லை சார், அவன் என்னை பார்த்துட்டான்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். ஸோ நான் அதனால் அப்படியே வெளியே போயிட்டேன் சார். நான் எதுவும் பேசலை, எதுவும் பண்ணல சார். நான் அப்படியே வெளியே போயிட்டேன் சார். கையில் பணம்லாம் எதுவும் நீ திருடின்னு போல? இல்லை சார், பணம்லாம் எதுவும் இல்லை சார். நான் அப்படியே கிளம்பி வெளியே போயிட்டேன் சார். உண்மையாக சொல்கிறா? சார் இல்லை சார், நான் அவன் அடிக்கலான்னு தான் சார் போனேன். பட் ஆனால் அவன் அதுக்குள்ளே பார்த்துட்டான். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் அப்படியே கிளம்பி வெளியே போயிட்டேன் சார், கம்முன்னு சைலண்ட்டாக. நான் எதுவும் வேறு எதுவும் பண்ணல சார். ம். சரி. மறுபடியும் சொல்லு, அங்கே என்ன நடந்துச்சு? சார் நான் பார்சல் கட்டிக்கிட்டு போனேன். ம். கொடுத்தேன். ம். அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஏதோ பண விஷயமா சத்தமாக பேசு. அவங்க ஃப்ரெண்டு ஏதோ பண விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. சரி. அது பேசிட்டு இருந்தாங்களா, சண்டை போட்டுருந்தாங்களா? பேசிட்டு தான் சார் இருந்தாங்க. அப்புறமா நான் தண்ணி கேட்டிருந்தேன். அவர் தண்ணி எடுக்க போயிருந்தார். அதுக்காட்டியும் அவன் அடிச்சுட்டு ஓடி போயிட்டான். அவன் அடிச்சுட்டு ஓடி போனான். ம். வேறு எதனா எடுத்துன்னு போனானா கையில் அடிச்சுட்டு? கையில் ஆமாம் சார், பணம் எடுத்துகிட்டு போனான். ஓ, எவ்வளோ எடுத்துன்னு போனான்? தெரில சார், பண்டலாக எடுத்துன்னு போனான். ம். பார்த்த நீ அதை? பார்த்தா சார். இதே மாதிரி போன தடவை விசாரிக்கும் போது அவன் எதுவும் எடுத்துன்னு போகலன்னு சொன்னேன். இப்போது எடுத்துன்னு போனான்னு சொல்கிறேன். இல்லை சார், மாட்டினியடா? தலைவலி இருந்தது சார். சொல்லு, எது கொலை பண்ண அவனை? சார் நான் எதுவும் பண்ணல சார். எதுவும் இல்லையாப்பா? சொல்கிறா? சார் நான் எதுவும் பண்ணல சார். உண்மையாக சொல்கிறா? சொல்கிறியா இல்லை தலைகளை தொங்க விடட்டுமா? கம்பேரிசன் சார்.
நான் அந்த வீட்டில் இருந்தப்போ ஒன்று பார்த்தேன். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். அது ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்லை, அதில் நிறைய விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அங்கே ஒரு நாய் செத்து கிடந்தானே, அவன் வேற யாரும் இல்லை, என் கூட பிறந்த சொந்த அண்ணன். அவன் சின்ன வயசில் என்னை விட எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருந்தான். அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே என்னை குத்தி குத்தி காமிச்சாங்க. உன் அண்ணன் நல்லா படிக்கிறான், நீ படிக்கல. உன் அண்ணன் இதை பண்ணுறான், நீ பண்ணல. எல்லாத்துலேயும் கம்பேரிசன். போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்துவாங்க. அவ்வளோ சின்ன வயசில் அவ்வளோ சின்ன பையனுக்கு இவ்வளோ அசிங்கம் நடந்தால் தாங்குவானா சார்? போகிற இடத்துலலாம் நிற்க வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. அவன் அதை பண்ணிட்டான், இதை நீ பண்ணலை, எவ்வளோ சார் தாங்குவான் நானும்? அதுக்கு தான் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எங்கேயோ ஓடி போயிடலான்னு நினச்சி வந்துட்டேன். இன்னி வரைக்கும் அவங்கக்கிட்ட நான் போகவே இல்லை. நான் அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் தான் என்ன அண்ணன் எனக்கு தெரியாது. அவன் அங்கே தான் இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. யதார்த்தமாக நானும் டெலிவரி கொடுக்கறதுக்கு வந்தேன். அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன், அது நாங்கள் 2 பேர். நான் ஆல்ரெடி அந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. அவன் தான் அதுன்னு தெரிஞ்ச உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் இப்போவே, அவன் சாவு என் கையில் மட்டும்தான்னு. கிடைச்ச வாய்ப்பை நான் விடுவேனா? கொண்டுட்டேன். ஆசை தீர கொண்டுட்டேன்.